அண்மை செய்தி சீர்காழி அருகே திருமுல்லை வாசலில் 6 மணி நேரமாக நடைபெற்று வந்த என்ஐஏ சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, சோதனை நிறைவு பெற்றிருக்கு, என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கு? அதாவது காயத்ரி, சீர்காழி திருமுல்லைவாசல் மீனவ கிராமத்துல அதாவது 6 மணி நேரமாக நடைபெற்ற சோதனையானது தற்போது என்ஐஏ சோதனையானது தற்போது முடிவடைந்திருக்கு. அதாவது மிகப்பெரிய குழுக்களாக 15 குழுக்களாக பிரிந்த என்ஐஏ அதிகாரிகள் தற்போது திருமுல்லைவாசல் பகுதியில் சோதனை முடிவடைந்திருக்கு. அதாவது சீர்காழி திருமுல்லைவாசல் கிராமத்துல அந்த அதிகாலை 5 மணிக்கு கார்கள்ல என்ஐஏ அதிகாரிகள் பல குழுக்களாக பிரிந்து இந்த சோதனை பண்ணதுக்காக வந்திருந்தாங்க. திருமுல்லைவாசல் மெயின் ரோட்ல உள்ள நடுத்தரு, எம்ஜிஆர் நகர், எல்லைக்கட்டி இருப்பு தெரு பகுதிகளில் வசிக்கும் அமீர், நஃபீன், ஃபாசித், ஃபைசல், இம்ரான், ஃபைசல் அலி உள்ளிட்ட 15 வீடுகளில் இன்னைக்கு காலில இருந்து சோதனையில் ஈடுபட்டிருந்தாங்க. தொடர்ந்து 6 மணி நேரமாக சோதனையில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த 6 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, அதாவது தீவிரவாத அமைப்புல, தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புல ஐஎஸ்ஐ ஆதரவு திரட்டியதாக இந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டதாகவும் தெரிவித்திருக்காங்க. இந்த அமைப்புகள் ஆதரவு திரட்டியதாக இந்த பகுதியில் மேற்கொண்ட சோதனையில அந்த வீடுகளில் கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ், சீடிக்கள், அதாவது லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களையும் தற்போது பறிமுதல் செஞ்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த சோதனையானது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நன்றி பிரசன்னா விவரங்களுக்கு.